வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொர்க்கவாசல் படத்தோடைய கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே 1999 மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடந்துச்சு. உள்ள பாக்ஸர் வடிவேலு அப்படிங்கிற ஒரு கைதி அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கலவரம் ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கலவரத்தை பேஸ் பண்ணி ஃபிக்ஷனலாக இவங்க உருவாக்கியிருக்கிற ஒரு கதை தான் சொர்க்கவாசல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 1999 ஜெயிலுக்குள்ள அந்த ஒரு பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அந்த ரோலில் நட்டி நடிச்சிருக்காரு. ஸோ நட்டி உள்ள இருக்கக்கூடிய கைதியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே அந்த கலவரத்தை பற்றி விசாரிக்கிறாரு. உண்மையிலேயே இந்த கலவரத்தை யார் ஆரம்பிச்சா, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா. அண்ட் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கைதிகளில் ஒரு கைதியாக நம்ம ஆர்ஜே பாலாஜியும் இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாரு, அவருக்கும் இந்த கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த சொர்க்கவாசல் ஒரு பிரிசன் த்ரில்லர் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஜெயிலுக்குள்ள தான் நடக்கும். ஜெயிலுக்கு அவுட் சைட் போர்ஷன்ஸும் கொஞ்சம் படத்தில் இருக்கு. இந்த படத்தோடைய பிளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எடுத்துக்கிட்ட கதை அண்ட் அதுக்கு இவங்க பண்ணிருக்க ஸ்கிரீன் பிளே. ஸோ ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போர் லேக் இல்லாமல் என்கேஜிங்காக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கிரீன் பிளே ஒரு நரேஷன் டைப்ல தான் போகும். அது நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தோடைய ஹீரோவா இருந்தாலும் கதையா பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோன்னு சொல்லி ஸ்பெஷலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் ஹீரோவை தாண்டி இந்த படத்தில் மற்ற சில கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இப்படி ஒரு சீரியஸான ஒரு ரோல்ல ஒரு ரா ஃபிலிம்ல அவர் நடிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி ரன் பேபி ரன்னு சொல்லி ஒரு படம் பண்ணார், ஒரு த்ரில்லர் ஃபிலிம். பட் அதை விட இந்த படம் ரொம்ப சீரியஸான ராவான ஒரு ஃபிலிமா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஆர்ஜே பாலாஜியோடைய லவ் இன்ட்ரெஸ்டாக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய போர்ஷன் இல்லை அப்படின்னாலும் அந்த கேரக்டரை டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மலையாளத்தில் பிரம்மயுகம் படத்துக்கு மியூசிக் பண்ண கிறிஸ்டோ ஜேவியர் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய மியூசிக் ஒரு பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது பெரிய மைனஸாக எனக்கு எதுவும் தெரியல. ஸோ மொத்தமாக இந்த சொர்க்கவாசல் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படமாக இருந்தது. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி பிரிசன் த்ரில்லர்ஸ், ரா ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த படத்தையும் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. வைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இந்த படத்தில் இருக்குது. வைலன்ஸை தாண்டி அடல்ட் கண்டென்ட்டும் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.